இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் இவங்க ரெண்டு பேரையும் இங்கேயே தங்க வைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். இந்திரா, என்ன இது? நேத்து தான் மண்டபத்துல என்னென்னவோ பிரச்சனை நடந்து இப்பதான் முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ள இதெல்லாம் நமக்கு தேவையாமா? இங்க பாரு இந்திரா, மண்டபத்துல நீ எங்க கண்ணு முன்னாடிதான் இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா எங்க வீட்டுக்கு வந்துருங்கன்னு வாக்கு கொடுத்த. நான் இல்லைன்னு சொல்லல. நீ இவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் சரிதான். அதுக்காக இங்கேயே தங்க வச்சு உதவி பண்ணணுமா என்ன? வெளியே வேற எங்கேயாவது தங்க வச்சு உதவி பண்ணலாம்ல. என்ன இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல. பாக்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? அனி, இவள பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஏதோ ஒரு பிளான் பண்ணி என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக இங்க வந்திருக்கா. தயவு செஞ்சு இவள நம்பாதீங்க. அனி ப்ளீஸ் அனி, இவள நம்பாதீங்க. நான் சொல்றதை கேளுங்க. இவள வீட்டுக்குள்ளேயே சேர்க்காதீங்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நான் இவங்களை இங்க தங்க வைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அதைத்தான் நான் செய்ய போறேன். வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாங்க. அம்மா, அந்த வர்மாவை கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். அவனை வச்சு உன் மேல விழுந்த கலங்கத்தை துடைப்பேன். இது உன் மேல சத்தியம். நான் சொன்ன மாதிரி உங்களை உதய பெருமாள் மாமா வாயாலேயே நீங்க அவரோட பையன் தான்னு சொல்ல வச்சு உங்களுக்கான மரியாதைய நிச்சயமா வாங்கி தருவேன் சீனியர். இது சத்தியம். வா. இதான் இனிமே உங்களோட ரூம். இங்கதான் நீங்க ரெண்டு பேரும் இருக்க போறீங்க. தேங்க்ஸ்க்கா. ஒரே ஒரு மாசம்தான். ஒரே ஒரு மாசம். அதுக்குள்ள நீங்க சொன்னதை ப்ரூவ் பண்ணி காட்டுங்க. இல்லனா நீங்க பார்க்காத ஒரு இந்திராணிய பார்க்க வேண்டி வரும். ஐலி, ஒரு நிமிஷம். என்னங்க? என்னாச்சுங்க? எதுக்குங்க தயங்குறீங்க? என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இதுக்கு முன்னால எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனா இப்போ நான் உங்க வைஃப். இனிமே உங்க சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம், உங்க லட்சியம் தான் ஏன் லட்சியம். உங்க பொண்டாட்டியா என் புருஷனுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதைய வாங்கி தர்றதுதான் இப்போ எனக்கு முக்கியம். அதுக்கு முன்னாடி வேற எதுவும் எனக்கு பெருசா தெரியாது. புரிஞ்சுதுங்களா? ரெண்டு பேரும் கொஞ்சம் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வாங்க. பூஜை இருக்கு, அத சொல்றதுக்காக தான் வந்தேன். சரிங்கக்கா. சாரி 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 சீனியர். உங்க அக்காவை நம்ப வைக்கிறதுக்காக தான் கொஞ்சம் க்ளோஸா இருக்கிற மாதிரி பேசினேன். சாரி. இங்க பாரு, ஒரு நிமிஷம் எனக்கு ஒண்ணுமே புரியல. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் முன்னாடியே சொல்லிட்டு செய். நான் ஏதாவது சொதப்பிட்டா ரெண்டு பேருமே மாட்டிப்போம். இல்ல சீனியர்,
புருஷன் பொண்டாட்டியா நடிக்கணும்னு ஆயிடுச்சு. அது அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா நம்ப வைக்கணும்ல, அதான் அப்படி பண்ணேன். சரிங்க சீனியர், ம். நாம இங்க வந்த பர்பஸ் முடியற வரைக்கும் நீங்களும் நானும் புருஷன் பொண்டாட்டி, அது எப்போ உங்க மைண்ட்ல இருக்கணும். ம். அதுக்கேத்த மாதிரி நீங்களும் அலர்ட்டா இருங்க. ஓகே? டபுள் ஓகே. சிவா, அக்கா, நீங்க 2 பேரும் வந்து உட்காருங்க. இந்திராணி, என்ன பண்ற? இது நம்ம வீட்டு வழக்கப்படி பண்ற பூஜை. கபிலன் நம்ம வீட்டு பையன், ரித்திகா நம்ம வீட்டு மருமக. இவங்களுக்கு பூஜை பண்றதை விட்டுட்டு யாரையோ வந்து உட்கார சொல்ற? நான் ஒண்ணு வேற யாரையோ வந்து பூஜையில உட்கார சொல்லல. சிவாவும் என் தம்பிதான். இவங்களுக்கும் இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு. இந்த பூஜையை இவங்களுக்கு தான் முதல்ல பண்ணணும். அதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். சிவா, நீங்க 2 பேரும் ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? வந்து உட்காருங்கன்னு சொன்னேன்ல. யாருக்கு பிறந்தன்னு தெரியாதவனுக்கெல்லாம் இவ்வளவு உரிமையை தூக்கி எல்லாம் கொடுக்காதீங்க. செல்லம்மா, இது அவங்க குடும்ப விவகாரம். இதுல தேவையில்லாம நீ தலையிடாம வாயை மூடிட்டு இரு. என்ன இருந்தாலும் அயலி ரித்திகாவுக்கு மூத்தவ. அவ இவளோட அக்கா. அக்கா இருக்கும்போது தங்கச்சி எப்படி முதல்ல உட்கார வச்சு பூஜை பண்ண முடியும்? முதல்ல அயலிக்கும் சிவாவுக்கும் பூஜையை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரித்திகாவுக்கும் கபிலனுக்கும் பூஜை பண்ணிக்கலாமே. அதுவும் இல்லாம கபிலனை விட சிவா தான் வயசுல மூத்தவன். அவன் எனக்கு தம்பினா அவனுக்கு தான் இந்த பூஜையை முதல்ல பண்ணணும். சிவா, அயலி, நீங்க 2 பேரும் வாங்க. என்ன இன்னும் அங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க? வந்து உட்காருங்க. நீங்க சொல்லிட்டா இவ எனக்கு அக்காவாயிடுவாளா? என்ன பொறுத்த வரைக்கும் இவ எனக்கு அக்காவே கிடையாது. அப்புறம் எப்படி இவளுக்கு முதல்ல பூஜை பண்ணணும்னு சொல்றீங்க? இவ்வளலாம் என் கூட கம்பேர் பண்ணி பேசாதீங்க. நீ இல்லன்னு சொல்றதுனால அயலி உன் கூட பிறந்தவ இல்லன்னு ஆயிடுமா? அவ உனக்கு அக்கா தான், நீ அவளுக்கு தங்கச்சி தான். இதை யாராலையும் மாத்தவே முடியாது. அயலியும் சிவாவும் தான் முதல்ல பூஜை பண்ணணும்.